திருவாசகம் பாடின மாணிக்கவாசகர் அவருடைய பற்றி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாசகம் பற்றின குறிப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுவும் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. சைவ திருமுறைகள் 12 நூல் 8ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படுவது தான் வந்து பார்த்தோம்னா திருவாசகமும் திருக்கோவையாரும். நம்ம படிச்சிருப்போம் திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்கவாசகர் அருளியவை அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ சைவ திருமுறைகள் வந்து மொத்தம் எத்தனைனா 12. அந்த 12ல் 8ஆவது திருமுறையாக வைத்து போற்றப்படக்கூடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கவாசகர் அருளியது. அப்போ நம்ம கொஷின் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போ வந்து நமக்கு இன்டெரக்டாக கேட்பாங்க அப்படின்னா 8ஆம் திருமுறை பாடினது சைவ திருமுறைகள் 12ல் 8ஆம் திருமுறை பாடியது யார் அப்படின்னா நம்ம இப்போ திருவாசகமும் திருக்கோவையார் தான் 8ஆம் திருமுறை. அப்போ அதை பாடினது வந்து மாணிக்கவாசகர் அப்படின்றது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ திருவாசகம் வந்து கசிந்துருக செய்யும், அதனால் வந்து திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் வந்து வழங்கலாயிற்று. ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. திருவாசகத்தினுடைய சிறப்பை உணர்ந்த ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொழிபெயர்த்திருக்கிற திருவாசகத்தை. நமக்கு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஜியு போப் வந்து வருவாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் திருவாசகத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப் தான். ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவாசகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து திருவாசகத்தில் 658 பாடல்கள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இடம்பெற்றிருக்கு. 658 பாடல்கள் வந்து திருவாசகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை வந்து இந்த கவுண்டெல்லாம் மறக்காமல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்தளவுக்கு நம்ம படித்து வச்சுக்கணும். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய திருசதகம், அந்த திருசதகத்தினுடைய முதற் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கு. அப்போ அந்த மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரையாள் கலர்க்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாட பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் திருச்சதகம். அந்த திருச்சதகத்தினுடைய முதல் பாடம் தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கு. திரு அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூலினுடைய சிறப்பை உணர்த்த வந்த ஒரு அடைமொழி. சதகம் அப்படின்னா 100, சதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ சதகம் அப்படின்னா 100 பாடல்களை கொண்டது அப்படின்றத குறிக்கும். அப்போது திருவாசகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 658 பாடல்கள் இருக்குது. நமக்கு அந்த மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன்னு சொல்லக்கூடிய பாடல் வந்து திருச்சதகத்தினுடைய முதற் பாடல். நமக்கு அந்த வாழ்த்து பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய மான்ஸ்டர் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.